ஓம் ரிஷபத்வசாய வித்மஹே கிருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமஹ. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ. ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபியோ நமஹ. தனது வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழும் மீனராசி அன்பர்களே, நீங்கள் குருவினை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த 2017 புத்தாண்டை பொறுத்தவரை இந்த ஆண்டு பிறக்கும்போது உங்களுடைய ரணருண ரோகஸ்தானத்தில் ராகுவும், உங்களுடைய 7வது ஸ்தானத்தில் ராசிநாதன் குருவும், பாக்கியஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வருடம் பிறக்கும் போதே மிக மிக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 2009 பிறகு கிட்டத்தட்ட ஒரு 7 வருட காலத்திற்கு பிறகு 2016 நிகழ்ந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியை, மன நிம்மதியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராகு கேது மூலமாக சில பிரச்சனைகள், அடுத்தது கண்டச்சனி அஷ்டமத்து சனி மூலமாக சில பிரச்சனைகள், குரு பகவான் உச்சமாக இருந்தபோது, கடகராசியில் உச்சமாக இருந்தபோதும் கூட உங்களுக்கு சரியான பலன்களை பெற முடியாத சில தடைகள் உங்களுடைய ராசிக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உள்ள நிலைமையை பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அனுகூலமாக இருக்கிறது. இந்த வருடம் நிகழக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முதல் 9 மாதங்கள் செப்டம்பர் மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை தனது 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் கன்னிராசியிலிருந்து உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அற்புதமானது ஒரு காலகட்டம். எல்லாமே அருமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தைரியஸ்தானத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார். இந்த வருடத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருந்து வந்த நீண்ட கால சிக்கல்கள் தீரும். நீண்ட காலமாக ஒரு உறவினர்கள் கூட பிரச்சனையாக இருந்திருக்கும், அவங்க மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த வருடம் இருக்கிறது. பிடிப்பில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, இனிமேல் அந்த வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பு ஏற்படும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் முற்றும் முழுவதுமாக நீங்கும். பெற்றோர்கள் வழியில் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமான முறையில் நீங்கும். சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். நல்ல முறையில் சுப நிகழ்ச்சிகள், முக்கியமாக திருமணம், சந்தான பாக்கியம், வீடு கட்டுதல், புதியதாக வீடு கிரகப்பிரவேசம் செய்தல், இது போன்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறும். குலதெய்வம் கோயிலுக்கு உள்ள நேர்த்தி கடனை செலுத்துவது, ஏதாவது ஒரு கோயிலுக்கு, பெரிய கோயிலுக்கு நேர்த்தி நேர்ந்திருப்பீங்க, அது வந்து செலுத்துவது, இது போன்ற பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் தீரும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடன் ஒருங்கிணைந்து சரியான முறையில் நடந்து கொள்வார்கள். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் இவ்வருடம் சந்திரன் மற்றும் செவ்வாயினுடைய சாரம் பெறுகிறார். சந்திரன் மற்றும் செவ்வாயினுடைய சாரம் பெறுவதனால் பலவிதமான பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பளத்துடன் கூடிய பதவி உயர்வு, பணியிட மாற்றம் அனைத்தும் நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை, தொழில் துறையினரை பொறுத்தவரை, தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் மிக மிக பொன்னான காலகட்டம். அரசாங்க ரீதியிலான, ராஜ ரீதியிலான ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எல்லா விதத்திலும் நன்மையே நடக்கும். இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 8 மாதங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான, அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்டம் வந்து சேரும். இந்த ராசியில் பிறந்த மாணவ கண்மணிகளுக்கு
குரு பெயர்ச்சிக்கு பிறகு மிக மிக அதிகமான நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி சித்தர்கள் ஆலயத்திற்கு சென்று வருவது, அடிக்கடி சிவன் கோவிலுக்கு சென்று வருவது, 4000 திவ்ய பிரபந்தம் சொல்வது, சிவபுராணம் சொல்வது, இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.